உன்னதங்களில் உங்களை கர்த்தர் உட்கார செய்திருக்கிறார். நிறைய பேருக்கு தெரியல. இப்ப நீங்க எங்க உட்கார்ந்து இருக்கிறீங்கன்னு கேட்டா என்ன சொல்வீங்க? முடிச்சூர்ல ஆர்க்குல உட்கார்ந்து இருக்கிறோம். இது பிசிக்கலா நீங்க எங்க உட்கார்ந்து இருக்கிறீங்களோ, பிசிக்கலா நீங்க உட்கார்ந்த இடம் இது பிளாக் கலர் சேர்ல. ஸ்பிரிச்சுவலா நீங்க எங்க உட்கார்ந்து இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டா, ஸ்பிரிச்சுவலா எங்க சிஸ்டர் உட்கார்ந்து இருக்கோம், நாங்க படுத்து தூங்கிட்டோம்ல. ஆனா வேதம் சொல்லுகிறது, ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய தயவை சந்தித்து கர்த்தருடைய ரத்தம் அவர் சிந்தி பரலோக ராஜ்யத்துல தேவன் போய் உன்னதத்துல உட்கார்ந்தாராம். கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, நம்மையும் உன்னதங்களில் உட்காரவும் செய்த இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அப்படின்னா இட் இஸ் நாட் பாஸ்ட் டென்ஸ், உட்கார போறோம் இல்ல, இப்பதான் உன்னதங்கள்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆவிக்குரிய பிரகாரம் அபிஷேகம் பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் எங்க உட்கார்ந்துருக்காங்க தெரியுமா? உன்னதங்கள்ல. அல்லேலூயா. அதனாலதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, நீங்கள் பரலோகத்தில் எதை கட்டினாலும் அதை பூலோகத்தில் என்ன பண்றீங்க? நீங்க உன்னதத்துல உட்கார்ந்து இருக்கிறீங்க. உங்களுக்கு கீழே தான் பிசாசுடைய டெரிட்டரியே இருக்கு. If a man opens his eyes, ஆவிக்குரிய கண்களை திறந்து பார்த்தா நீங்க உன்னதத்தில் இருக்கிறீங்க. உங்களுக்கு கீழே ஒரு ரெல்ம்ல தான் பிசாசே ஒர்க் பண்றான். அதனால மேல உட்கார்ந்து ஸ்பிரிச்சுவலி என்ன சொல்லணும்? கட்டு அப்படின்னா கட்டப்படணும்.